திருக்கோவலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட VKS நகர் பகுதியில் இடுப்பளவு வெள்ளத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சிக்கி தவித்த நிலையில் தற்போது மெல்ல மெல்ல தண்ணீர் வடிந்து இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர். இதுகுறித்து களத்தில் இருந்து செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட VKS நகரில் நாம் இருக்கிறோம். மழை பெய்து 5 நாட்கள் ஆகிறது. முழுமையாக இன்னுமே இந்த பகுதியில் வெள்ளநீர் என்பது வடியாத சூழல் இருக்கிறது. வீடுகளுக்குள்ளார சுமார் 3 அடி வரைக்கும் வெள்ளநீர் சூழ்ந்த நிலையில் தற்போது வீடுகளுக்குண்டான அந்த வெள்ளநீர் என்பது வடிந்துவிட்டது. சாலை முழுவதுமே ஆனால் வெள்ளநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்திருக்கிறது. குறிப்பாக 4 நாட்களுக்கு மேலாக இங்கே மின்சார துண்டிப்பு இருந்து வருகிறது. மேலும் தொலைத்தொடர்பு வசதி இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு அச்சத்தில் ஆளாயிருக்கிறாங்க. வீடுகளுக்குள்ளார இருந்த வெள்ளநீர் வடிந்துவிட்ட ஒரு சூழல மீண்டும் பொதுமக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்காக தங்களுடைய உடைமைகளை 365 நாட்களும் உங்களுக்கு வருமானம் வேணுமா? இங்க ஒருத்தர் கோழி பண்ண வச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பாதுகாப்பாக பத்திரப்படுத்துவதற்கான பணிகளையும் வீடுகளை சுத்தம் செய்யக்கூடிய பணிகளையும் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தண்ணீர் வந்து இருந்திருக்குது. 2 நாட்களுக்கு முன்பு இவ்வளவு வெள்ளநீர் இருந்த ஒரு சூழலை தற்போது படிப்படியாக வடிந்து இந்த வீடு முழுவதுமே வந்து வெள்ளநீர் வந்து வடிந்து விட்டது. தற்போது வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பணிகளில் இங்கே இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உடைமைகளும் பல இடங்களில் முழுமையாக வீணாகிவிட்ட ஒரு சூழலை நம்மளால் இங்கே பார்க்க முடிந்தது. தற்போது பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை திரும்பியிருக்கிறாங்களா, அவங்களோட மனநிலை எவ்வாறாக இருக்குது கேள்வியில் முன்னிக்கலாம். சார் சொல்லுங்கள் சார், எவ்வளவு தண்ணி இருந்தது, எத்தனை நாளாக இருந்தது, இப்போ என்ன சார் நிலமை, ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டிங்களா சார்? வாய்க்காலெல்லாம் இன்னும் தண்ணி வடியலை. நம்ம ரோட்டில் இருக்கிற தண்ணி வடியலை. வீட்டில் இருக்கிற தண்ணி தான் இன்றைக்கி தான் வடிஞ்சிருக்கு. இவ்வளோ நேரம் இது வரைக்கும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மார்பு மட்டும் தண்ணி வீட்டு விளாரி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே ஒன்று கூட காவல் பண்ண முடியல. டாக்குமெண்ட்டு துணிமணி எல்லாம் போயிடுச்சிங்க. சுத்தமாக எல்லாமே வாஷ் அவுட். அந்த அளவுக்கு நேரம் உயிர் பழிச்சா போகுதுன்ட்டு போட்டில் தான் போனோம். உயிர் பழிச்சா போகுதுன்னு போட்டு வந்துச்சு, போட்டில் போயிட்டோம். 3 நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி தான் வராங்க. தண்ணி உள்ளாரே இன்றைக்கி தான் வர முடிஞ்சுது. சரி அம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா, மின்சார வசதி இல்லை, எத்தனை நாளாக மின்சார வசதி இல்லை, எவ்வளவு தண்ணி வந்தது, முதல்ல உங்களுக்கு தகவல் தெரியப்பட்டதா? அது மாதிரி தெரியல சார். எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணல, யாருமே இன்ஃபார்ம் பண்ணல. பேரூராட்சியிலையோ வேற எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. திடீர்னு வந்து இது மேலே ஏறி நாங்கள் எல்லாரும் கூப்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டு தான் போட்டு உள்ள வரைக்கும் வந்து எங்களை ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டுன்னு போயிட்டாங்க. அதுவே இன்னும் கொஞ்ச நேரம் வரலன்னா நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப என்ன நிலைமையிலமா இருக்குது? வீடு நிலைமை என்ன இருக்குது, தலைகீழாக இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே வாஷ் அவுட். அப்புறம் மறுபடியும் திரும்பி நாங்கள் ஃபேமிலி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்னென்ன பொருள் இல்லாமல் போயிருக்குது? எல்லாமே போயிடுச்சு சார். எலக்ட்ரானிக் பொருள் ஒன்று கூட இல்லை. வாஷிங் மிஷினு, முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே இல்லை. பீரோ எல்லாமே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. அரசு நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க, அது போதுமானதாக இருக்குமா? நிவாரணம்லாம் அது ஒரு தூசிக்கு சமம், ஒன்றுமே பண்ண முடியாது. அது அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, என்ன பண்ண முடியும்? ஒன்று உயிர் மட்டும் காவல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இந்த திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. மெல்ல மெல்ல வீடுகளுக்குள்ளே இருந்த வெள்ளநீர் வடிந்துவிட்ட ஒரு சூழலில் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. வீடுகளை சுத்தம் செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிவாரணத் தொகை என்பது தாங்களுடைய உடைமைகள் இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அது பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்காது என்பதையும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஏராளமான பொருட்சேதங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு கூடுதல் நிவாரணத்தை அறிவிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையை முன்வச்சிருக்கிறாங்க.